மதுரை சிலைமான் புளியங்குளம் பகுதியில் புதிய கட்டிடம் கட்டும்போது மண் சரிவு ஏற்பட்டு 2 பெண் தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். மதுரை சிலைமான் புளியங்குளம் பகுதியில் புதிய கட்டிடம் கட்டும்போது மண் சரிவு ஏற்பட்டு 2 பெண் தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் புதைந்துள்ள 2 பெண் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? மதுரை சிலைமான் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த சிலைமான் பகுதியில ஏற்கனவே தங்கசாமி திரையரங்கம் என்ன ஒரு திரையரங்கம் இருந்தது. அதை இடித்துவிட்டு தற்போது திருமண மண்டபம் கட்டுமான பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போதுதான் மண் சரிவு ஏற்பட்டு 2 கட்டுமான தொழிலாளர்கள் மண் சரிவில் சிக்கி 2 பேருமே உயிரிழந்த நிலையில ஒருவர் தற்போது மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு லட்சுமி என்ற பெண்ணான ஒரு மண்ணுக்குள் சிக்கியிருப்பதாக கிடைத்த அந்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த மண்ணை அகற்றி அந்த பெண்ணை மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த தங்கசாமி நகர் தங்கசாமி திருமண மண்டபம் என்பது திரையரங்கு என்பது இந்த சிலைமான் பகுதியில சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த திருமண மண்டபம் அந்த திரையரங்கானது தற்போது ஓடாத நிலையில் அதை இடித்து விட்டுதான் கல்யாண மண்டபமானது கட்டுமான பணியாளர்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்டுமான பணியின் போது சுமார் 20 அடிக்கு மேலாக அவர்கள் ஆழமாக தோண்டி அந்த தோண்டப்பட்டு அதன் கான்கிரீட் போடக்கூடிய பணியானது நடைபெற்று வந்த நிலையில் தான் உள்ளே வேலை பார்த்த கட்டுமான பணியின் போது மண் சரிவில் சிக்கி அந்த 2 பெண் தொழிலாளர்கள் சிக்கியதாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள், அதாவது மதுரை தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அது விரைந்து வந்து தற்போது அந்த மண்ணை அகற்றி அந்த ஒரு பெண்ணை, அதாவது புளியங்குளம் பகுதியை சேர்ந்த லட்சுமி என்பவரது உடலை மீட்ட நிலையில மற்றொரு பெண் தொழிலாளரை மீட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இதுல தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தற்போது அந்த கான்கிரீட் போடப்பட்ட பகுதியில மண்களை அகற்றி வருகிறார்கள். அந்த உடலை மீட்பதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியில விறுவிறுப்பாக அந்த பணிகள் நடைபெற்றிருந்த நிலையில சிலைமான் காவல்துறையினரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சுமார் 20 அடிக்கும் மேற்பட்ட, அதாவது 20 அடிக்கு மேலாக குழிகள் தோண்டி அங்கு கட்டுமான பணிகள் நடைபெறும் போது போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் அதுதான் இல்லாமல் இருக்கிறது. அந்த எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் அவர்கள் 20 அடிக்கும் கீழாக அவர்கள் தோண்டிய அந்த கான்கிரீட் போடக்கூடிய பணியானது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டு உள்ளே சிக்கியிருக்கிறார்கள். சுமார் 10க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் வேலை பார்த்திருந்த நிலையில் 2 பெண் தொழிலாளர்கள் மட்டும் அதில் சிக்கியிருக்கிறார்கள். மற்றவர்கள் மண் சரிவிலிருந்து அவர்கள் உடனடியாக வெளியே வந்த நிலையில 2 பெண் தொழிலாளர்கள் மட்டுமே உள்ள சிக்கியிருந்த நிலையில தான் தற்போது ஒருவர் உடல் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் உடலையை தற்போது தேடி வருகிறார்கள். இது இந்த கட்டிட விபத்தானது இப்பகுதியில் ஏற்பட்டிருப்பதால அக்கம் பக்கத்தில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குவிந்து வருவதால ஒருவித பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்து இப்பகுதியில் உள்ள தாசில்தார் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தற்போது இந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வருகை தந்து இந்த மீட்பு பணியை முடுக்கிவிடப்பட்டு அதையும் பார்வையிட்டு வருகிறார்கள். இப்பகுதியில இருவர் இந்த கட்டட வேலையின் போது உள்ளே சிக்கி இறந்திருப்பதால இப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.